ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ்டர் மைண்ட் அகாடமி. இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் இன்ஃப்ளேஷன். என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இன்ஃப்ளேஷனா என்ன, அது எதனால் ஏற்படுது, அதில் என்னென்ன வகை இருக்குது, அதை ஏன் மெஷர் பண்ணும், எப்படி மெஷர் பண்ணும், அது எப்படி குறைக்கிறது, அது நல்லதா கெட்டதா, இன்ஃப்ளேஷன் டார்கெட்னா என்ன, ஃபுட் இன்ஃப்ளேஷனா என்ன, ருபி கன்வெர்டபிலிட்டினா என்ன, டிவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சினா என்ன, இப்படின்ற இன்ஃப்ளேஷன் சுற்றி இருக்கிற டாபிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ரொம்ப சின்ன ஸ்டோரி தான். ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேமிலியில் மந்த்லி இன்கம் 10,000 வச்சுப்போம். ரெகுலராக வந்து 6,000 வந்து அவங்களுக்கு செலவாயிடும். 3,000 அவங்களுக்கு வாங்கின கடன்கள் அடைக்கிறாங்க. 1,000 அவங்க சேவ் பண்ணுறாங்க எவ்ரி மந்த்து. இப்போ இந்த மாதம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, மேபி தீபாவளி வந்த மந்த்துன்னு வச்சுக்கோங்களேன். நவம்பர் 6 வந்து சர்க்கார் படம் வருது. ஸோ இவங்க வந்து நார்மலாக 100 இருக்க டிக்கெட்டு 500. பட் ஸ்டில் இவங்க வந்து தீபாவளி அன்றைக்கி ஏதாச்சும் வெளியில் போய் ஆகணும், மூவி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 500 ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு படம் பார்க்க போகிறாங்க. வழக்கமான பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுத்து படம் பார்க்க போகிறாங்க. இது வந்து இவங்களுக்கு தேவை, அன்றைக்கி தான் பார்க்கணுன்னு கிடையாது. பட் ஒரு மைண்ட் செட் தான், இல்லை நான் இன்றைக்கி பார்த்தே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் தான். ஸோ இதே மாதிரி எல்லோரும் நினைக்க போக, தேட்டரில் 500 டிக்கெட் தான் இருக்கும். பட் 5,000 பேர் அந்த ஷோ படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ 500 ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 5,000 பேர் நினைக்கிறாங்க. பட் கிடைக்க பொறுத்தவரைக்கும் 500 பேருக்கு தான் டிக்கெட் கிடைக்குது. இதே இன்னொரு சினாரியோ, அதே மந்த் எண்டு நவம்பர் 29 2.0 படம் வருது. 2.0 படம் வரும்போது மந்த் எண்டு யார்கிட்டையுமே பெருசாக பணம் இல்லை. பட் ஸ்டில் அந்த படத்துக்கும் டிக்கெட் விலை அதிகமாக தான் இருக்குது, 500 தான் இருக்குது. இந்த படத்தை ஏன் 500 இருக்குது அப்படின்னா, ரஜினின்றது ஒரு பக்கம், அந்த படத்தினுடைய பட்ஜெட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே ரொம்ப அதிகம். அவங்க வந்து நான் ஃபெஸ்டிவல் டேஸ் அப்படின்றதுனால நார்மல் டிக்கெட் வச்சு அவங்களால அந்த 500 கோடி பட்ஜெட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியாதுன்றதுனால ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப அதிகன்றதுனால டிக்கெட் விலை அதிகமாக வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் வாங்க, பட் டிக்கெட் விலை அவ்வளோதான் வைக்க முடியும், அவங்க வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மந்த் எண்ட் பணம் இல்லைனாலும் 500 பேர் உட்கார வேண்டிய தேட்டருக்கு 2,000 பேர் வாங்குறதுக்கு முன் வராங்க. தீபாவளி டைமில் 5,000 பேர் படம் பார்க்கணும்னு நினச்சாங்க. இப்போ மந்த் எண்ட்றதுனால பணம் இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு 2,000 பேர் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான டார்கெட் 500 ஒரு ஷோக்கு, அது கிடச்சிடுது. இது இங்கே என்ன சினாரியோனா, தீபாவளின்ற டைமில் இவங்க கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் டிக்கெட் விலை ஏறுது. நார்மலான 2.0 படத்தப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே அதிகம், அதனால் டிக்கெட் விலையே அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் வந்தாலும் வரனாலும் இந்த டிக்கெட் விலை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் ஆகிட்டு அந்த மந்த் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மந்த் முடிஞ்சு கணக்கு எடுத்து பார்க்குறாங்க. செலவு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த மந்த் சேவிங்ஸே இல்லை. வழக்கமாக 6,000 தானே செலவாகும், இந்த வாட்டி 7,000 ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு புரியல. அப்புறம் யோசிக்கிறாங்க, ஏன் இதனால் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 படத்துக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து போனது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சரி ஓகே, இனிமேட்டு அனாவசிய செலவெல்லாம் குறைக்கணும், நம்ம மாதத்துக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அனாவசியமாக படத்துக்கு போகிறது, அனாவசியமான பொருட்கள், ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி தேவையில்லாத ஐட்டம்ஸ் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும், சேவிங்ஸை ஏற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் என்னாச்சுன்னா, அவங்க 1,000 இடத்துல 1,500 கிட்ட சேவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய பிளான் பண்ணி தேவையில்லாத செலவுகள்லாம் குறைச்சி 1,500 கிட்ட சேவ் பண்ணுறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, பார்த்தியா நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருந்ததுனால இந்த வாட்டி 500 சேவ் ஆச்சு, நம்ம இந்த போன மந்த் நம்ம படத்துக்கே போகல, ஸோ நமக்கு 500 சேவ் ஆகுது, தேவையில்லாத பொருள்லாம் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒய்ஃபு, உங்கள் அம்மா கூட அன்றைக்கி சண்டை வந்தது, அன்றைக்கி அந்த சண்டையை நம்ம படத்துக்கு போனால் அந்த சண்டையே வந்திருக்காது, அதனால தானே இப்போ இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொல்லி அதனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றிலாம் இவங்க பேசுகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம சப்ஜெக்டாக பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம், அதே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே, ஒரு கண்ட்ரிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி பேச போகிற டாபிக். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பேச போகிற டாப்பிக்கு எல்லாமே இப்போ சொன்ன குட்டி கதைக்குள்ளேயே வந்துருச்சு. அது டெக்னிக்கல் டேர்மாக வேறு, அந்த டைட்டில் மட்டும் தான் டெக்னிக்கலாக இருக்கும், உள்ளே பார்த்தா படு லோக்கலாக இருக்கும். ரொம்ப இப்போ பேசின விஷயமாக தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ப்ரைஸ் ரைஸ். ஒரு ஆப்பிள், $1 இருந்த ஆப்பிள் 10 வருஷம் முன்னாடி $1 இருந்த ஆப்பிள் இன்றைக்கி $2 ஆகிடுச்சு. அவ்வளோதான், இன்ஃப்ளேஷன் டாப்பிக்கே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பேச போகிறது எல்லாமே அதை சுற்றி எப்படி ஷேர் பண்ணுறது, கேல்குலேட் பண்ண அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இவ்வளோ தான். இன்ஃப்ளேஷன்ற டாபிக் முடிஞ்சு போச்சு ஆக்சுவலி. ஸோ விலையேற்றம், அதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ விலையேற்றத்தினால என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இன்ஃப்ளேஷனில் எதனால் ஏற்படுது, 2 வகையாக இன்ஃப்ளேஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. விலையேற்றம் தான் எப்பயும் ஏறப்போகுது. ஓகே, இந்த கிராஃப்லாம் எடுத்தவொடனே நீங்கள் பார்க்க வேணாம். கிராஃப் பார்த்தோன்னே எனக்குலாம் ஃபஸ்ட்டு கிராஃப் பார்க்குறது பிடிக்காது. ஸோ கிராஃப் பார்க்க உங்களுக்கும் பிடிக்கல அப்படின்னா கிராஃப் விட்டுருங்க, இந்த டேபிள் மட்டும் அப்புறம் வந்து பார்ப்போம். இன்ஃப்ளேஷன், காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். எதனால் இன்ஃப்ளேஷன் ஏற்படுது?
ஒரு ஓகே, நான் இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த காஸ்ட்ஸ் பற்றி பேசுவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான், இன்னும் வேறு டேர்மில். ஸோ ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்ரிகல்ச்சர் வெஜிடபிள்லாம் பார்த்தா இன்றைக்கி எங்கேயோ இருக்குது விலை. இன்றைக்கி இல்லை, அடுத்த வாரமே கூட அது எங்கேயோ ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மில்க்குன்னு எடுத்துக்கோங்களேன். மில்க் ஒரு ஃப்ளட் வந்த டைமில் மில்க்கினுடைய விலை ரொம்ப ஏறி போயிடும். 20 ரூபா இருக்க பேக்கெட்டு 40 ரூபா 100 ரூபா வரைக்கும் ஏறிடும். இது டிமாண்ட். அந்த இடத்துல மில்க் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ளட்டு வெளியே போய் வாங்க முடியல. அந்த மில்க் பாக்கெட்டோட தேவை நிறைய பேருக்கு ஏற்படுத்தி டிமாண்ட் அதிகமாகுது. அதனால் அந்த பொருளோட விலை ஏறுது. 10 பாக்கெட் தான் இருக்குது, 100 பேருக்கு மில்க் தேவை. ஸோ 10 பாக்கெட்டையும் 40 ரூபாய்க்கு தர முடியாது. விலை 100 ரூபாய் ஏற்றி 100 ரூபாவோ 200 ரூபாவோ ஏற்றி யாராவது ஒரு 10 பேருக்கு, யார் அதிக பணம் கொடுக்குறாங்களோ அந்த 10 பேருக்கு தான் கொடுக்க முடியும். டிமாண்ட்னால விலை ஏறுது. இதுவே மில்க் வந்து 20 ரூபாயிலேருந்து 22 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, அதனால் டிரான்ஸ்போர்ட் விலை ஏறிடுச்சு, அதனால் மில்க் விலை ஏறிடுச்சு. ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டு, மற்ற சுற்றுச்சூழல் ஏற்படுற விலையேற்றத்தினால இந்த ப்ரொடக்ஷனோட காஸ்ட் ஏறிச்சுன்னா இது காஸ்ட் புல். காஸ்ட்டு ஏறினதுனால, ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏறினதுனால இந்த பொருளுடைய காஸ்ட் ஏறுது. ஸோ டிமாண்ட் புல், காஸ்ட் புல், இந்த 2 விஷயங்கள் தான் இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கான காரணம். மில்க் ஃப்ளட் டைமில் மில்கோட விலை ஏறுறதுன்னா அது டிமாண்டு, நார்மலான டைமில் ஏறுது அப்படின்னா அது காஸ்ட் புல். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால், டிமாண்டுக்கு வந்து கோல்டுனுடைய டிமாண்ட் ஏறிக்கிட்டே இருக்குது. அந்த காலத்தில் கோல்டு வந்து 10,000 ரூபாய் இருந்தாங்க, இப்போ 25,000 ரூபாய் ஆகுதுன்றாங்க. இன்னும் போக போக ஏறிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஏன் ஏறுது? பியூர்லி டிமாண்டு. கோல்டை யாருமே வாங்காமல் இருந்து பாருங்கள், விலை தானாக குறையும். ஆனால் யாரும் இருக்க மாட்டோம். கோல்டு, ரியல் எஸ்டேட்டில் இந்த மாதிரி சினாரியோ வெறும் இன்ஃப்ளேஷனாலே ஏறிட்டுருக்கு. அது ஏறும், அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஏறும் அப்படி நம்ம இமேஜின் பண்ணி அதை வாங்கி இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுறோம். ஒருத்தவங்களும் விலை ஏறும்னு இமேஜின் பண்ணி அதை வாங்கி அதை விலை ஏற்றி விட்டுறோம். கிட்டத்தட்ட அது கேம்பிளிங் மாதிரி தான், பிட்காயின் மாதிரி தான். ஸோ கோல்டுன்றது ஒரு டிமாண்ட் புல். ஆப்பிள் ஐஃபோன் எடுத்துக்கோங்களேன். ஐஃபோன் தான் வாங்கணும்னு எதுவும் இல்லை, அதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அதனால தான் மற்ற ஃபோனை விட அவ்வளோ விலை அதிகமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ப்ராடக்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் எனக்கு இந்த சாதா ஃபோன்லாம் வேணாம், ஆண்ட்ராய்டு ரெட்மிலாம் எனக்கு தேவையில்லை, ஐஃபோன் தான் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி வாங்குறோம். அதிகமாக விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஃபோனை வாங்கணும்னு நம்ம டிமாண்ட் பண்ணி வாங்குறோம் பாருங்கள், நமக்கு அது தேவைப்படுது. அதெல்லாம் டிமாண்ட் புல். இதெல்லாம் இது காஸ்ட் புல் பார்த்தீங்கன்னாக்கா, இம்போர்ட் ஆன ஒரு ஃபோனு, ஒரு சோனி எரிக்சனோ இல்லை ஹைஎண்டு ஃபோனோ ஏதோ ஒன்று இம்போர்ட் ஆகிட்டு வருது. பட் காஸ்ட் ரொம்ப அதிகம். ஃபோனுன்ட்டு இல்லை, எந்த பொருளை இம்போர்ட் ஆனாலும் டாலரோட ரேட் அதிகமானாலும் இம்போர்ட் ஆன பொருளுக்கு விலை ஏறிடும். ஸோ டாலரோட ரேட் ஏறினதுனால இந்த பொருளோட விலை ஏறுது இல்லைங்களா, அது வந்து காஸ்ட் புல். இன்னொரு எக்ஸாம் சர்வீஸ் சைடில் சொல்லணும்னா, மில்க்குன்றது அக்ரிகல்ச்சர் சைடில் சொன்னோம். இந்த கோல்டு, ஆப்பிள் ஃபோனுன்றது இம்போர்ட்ஸுன்றது மேனுஃபேக்சரிங் செக்டரில். இன்னும் சர்வீஸ் செக்டரில் பார்த்தினாக்கா எஜுகேஷன். இப்போது ஸ்கூலிங் முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு எந்த காலேஜ் படிக்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஆர்எம் மாதிரி எனக்கு விஐடி எஸ்ஆர்எம் இந்த மாதிரி பெரிய காலேஜ் தான் படிக்கிறோம் அப்படின்னா அங்கே ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்டில் அங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல படிக்கிறதுக்கு இன்னும் டிமாண்ட், எவ்வளோ தான் ஃபீஸ் ஏற்றினாலும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் இன்னும் ஃபீஸ் ஏறிட்டு தான் இருக்குது. அது டிமாண்ட் புல். அதுவே காஸ்ட் புல். கவர்மெண்ட் காலேஜில் போன வருஷம் 25,000 இந்த ஃபீஸ், இந்த வருஷம் 26,000 ஆகிடுச்சு. ஒரு 1000 ரூபா தான் ஏறி இருக்கும். ஸோ அது வந்து காஸ்ட் புல். எல்லா பொருளோட விலைவாசி ஏறிட்டதுனால கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ்லேயும் கொஞ்சம் விலை ஏறும். அது காஸ்ட் புல். ஸோ ஓகே ஃபைன். இப்போது டிமாண்ட் புல், காஸ்ட் புல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ இந்த இமேஜை பாருங்களேன். டிமாண்ட் புல் எப்பப்போலாம் டிமாண்ட் புல் ஏற்படும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு. இப்போ வந்து பேங்க் வந்து 10% கொடுத்த வட்டியை 8% குறைச்சிட்டாங்க அப்படின்னா என் கையில் பணம் அதிகமாகிட்டு நான் நிறைய செலவு பண்ணணும்னு தோணும், டிமாண்ட் அதிகமாகிடும். ரைசிங் வேஜஸ், என்னோடய சம்பளம் ஏறிடுச்சுன்னா எனக்கு டிமாண்ட் அதிகமாக, நான் நிறைய பொருள் வாங்கணும்னு நினப்பேன். இன்க்ரீஸ்டு கான்ஃபிடன்ஸ், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கேன், கான்ஃபிடன்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் அதிகமாகும். இன்க்ரீஸ் மணி சப்ளை, ஏதோ ஒரு வகையில் என் பணப்புழக்கம் கையில் இருக்கிற பணம் அதிகமாகிட்டாலே ஒரு பொருள் வாங்கணும்னு தோணும். இதெல்லாம் டிமாண்ட் புல்லுக்கான காசு. அதுவே காஸ்ட் புஷ்க்கு என்னென்ன காசுன்னு பார்த்தோம்னாக்க, வெளிநாட்டில் ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆனது பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு. பெட்ரோல் டீசல் விலை ஏறினா மற்ற பொருளும் விலை ஏறுது. ரைசிங் வேஜஸ், சம்பளம் ஏறுது. அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய சம்பளம் ஏறுது. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அவங்க ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் ஏறுது. அதனால் அவங்க பொருளுடைய சம்பளமும் ஏறுது. ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏறுது, சம்பளம் ஏறுது. அதேமாதிரி டேக்ஸ், ரொம்ப அதிகமாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் பொருளுடைய விலையும் ஏறுது. அந்த பொருளுக்கான டேக்ஸ் அதிகம், அதனால் விலையும் ஏறுது. ஆட்டோமேட்டிக்காக விலையும் அதிகமாக தான் இருக்க போகுது. டிவேல்வேஷன், ரைசிங் இம்போர்ட் ப்ரைஸஸ். இம்போர்ட் பண்ணும்போது வெளிநாட்டில் இருக்கிற சில காரணங்கள்னால அங்கே இருக்கிற பொருளுடைய விலை இம்போர்ட் பண்ணும்போது விலை ஏறிடும். இதனாலையும் இங்கே விற்க போகிற பொருளினுடைய விலை ஏறும். ஸோ காஸ்ட் புஷ். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த காஸ்ட்டு அதிகமாகுது இல்லைங்களா, அதில் 2 ரீசனால், ஒன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். மொத்தமாக விலை ஏற போகுது, அது என்னமோ நோ டவுட் இன் தட்.
பட் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் என்னென்ன ரீசன், இன்டர்னல் ரீசன் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி முக்கால்வாசி பார்த்த விஷயந்தான். இன்னொரு வாட்டி பார்ப்போம். லார்ஜ் சர்ஜ் இன் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ். ஒரு பொருள் இன்டர்னலாக என்னென்ன நடக்குன்னா, ஒரு பொருளினுடைய விலை ஏறுது, இந்த இடத்தினுடைய விலை ஏறுது, இந்த ப்ராப்பர்ட்டி விலை ஏறுது, அந்த மாதிரி விஷயம். சம்பளம் ஏறுது, லேபர் காஸ்ட் ஏறுது, கிரெடிட் இப்போ கையில் இருக்கிற பணங்களுடைய சுழற்சி, பணம் புழக்கம் அதிகமாகுது, டேக்ஸ் அதிகமாகுது. இந்த மாதிரி விஷயம்லாம் நாட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம். இதனால பொருளினுடைய விலை ஏறும். நாட்டுக்கு வெளியே நடக்கிற விஷயத்தினால விலை எப்படி ஏறும்னு பார்த்தோன்னாக்கா, ஆயில் ப்ரைஸ் ரைஸ் பண்ணுறது, குளோபல் எக்கனாமியில் மற்ற கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் இருக்கிறது, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் டிப்ரிஷியேஷன், நம்ம கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு இருக்கிற பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுடைய பணத்தினுடைய மதிப்பு குறையிறது. ஸோ இன்ஃப்ளேஷன், குளோபல் கமோடிட்டி ப்ரைஸஸ்ஸு. ஸோ வெளிநாட்டில் இருக்கிற இன்ஃப்ளேஷன், வெளிநாட்டில் இருக்கிற பொருளினுடைய விலை ஏற்றத்தினாலையும் இங்கே விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் பிலோ டார்கெட், அபோவ் டார்கெட். அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து இவ்வளோ இன்ஃப்ளேஷன் நல்லது அப்படி சொல்லிட்டு ஒரு டார்கெட் இருக்குது. அந்த டார்கெட்டை விட இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருந்தது, பொருளுடைய விலை 10 ரூபா இருக்கிற பொருள் அடுத்த வருஷம் 11 ரூபாய் ஏறலாம் அப்படின்னு டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை 11 ரூபாய் ஏறல, 10 ரூபா 50 பைசா தான் ஏறுது அப்படின்னா மக்கள் கையில் பணம் இல்லை, அந்த பொருளுடைய விலை ஏறல, டிமாண்ட் இல்லை, அதனால் அந்த பொருள் எதிர்பார்த்த ருபீஸ் 11 ருபீஸ்க்கு போகல. அப்போ பேங்க் என்ன பண்ணும், ரேட்டை கம்மி பண்ணும், மக்கள் கொடுக்குற வட்டியை கம்மி பண்ணும், 10%லேருந்து 8% வட்டியை குறைக்கும், மக்கள் கையில் பணம் அதிகமாகும், நிறைய டிமாண்ட் ஆகும். 10 ரூபான்னு இருக்கிற பொருள் 11 ரூபான்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ என்ன பொருள் என்ன விலை இருக்கணுன்றது ஆல்மோஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டில் தான் இருக்குது. அதுவே இன்ஃப்ளேஷன் அபவ் டார்கெட், 11 ரூபாய் இருக்க வேண்டிய பொருள் 12 ரூபா போயிடுச்சு, மக்கள் கையில் எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது, எல்லாமே நல்லா செலவு பண்ணி 12 ரூபாய் ஏற்றி விட்டாங்க, டிமாண்ட் ஏற்றி. அப்போ ரேட்டை குறை, 10% இருக்கிற வட்டியை 12% குறை, மக்கள் கையில் இருக்கிற பணத்தை குறை, ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளுடைய டிமாண்டு குறைஞ்சிரும். ஸோ 12 ரூபாய் இருந்த பொருள் திரும்ப 11 ரூபாய் ஆகிடும். ஸோ அதை தான் கிராஃபிக்கல் டேர்மில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். பட் விஷயம் இதுதான். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா இன்ஃப்ளேஷனுடைய இன்னொரு டேர்ம், பட் இது கூட அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் சேர்ந்தே இருக்கும். ஸ்டாக்ஃப்ளேஷன்னா இன்ஃப்ளேஷனும் அதிகரிக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகரிக்கும், இதனால் எக்கனாமிக் க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டாக்ஃப்ளேஷன்றது விலையும் ஏறும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ஏறும். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏறதுனால எக்கனாமிக் க்ரோத் வந்து குறைஞ்சி போயிடும். அது ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இதுவும் விலை ஏறுது, அதுவும் விலை ஏறுது. இன்ஃப்ளேஷன்றது விலை ஏறும், ஒரு எக்கனாமியில் இருக்கிற விலை ஏறுது. வேறு ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்றது அந்த க்ரோத் குறைஞ்சிரும், விலை ஏற்றம் மட்டும் இல்லை, அந்த ப்ரொடக்ஷனே குறைஞ்சிரும். இன்ஃப்ளேஷன்றது விலையேற்றம் மட்டும்தான், ப்ரொடக்ஷன்லாம் குறையில, ப்ரொடக்ஷன் நல்லா தான் போயிட்டுருக்கு. வேறு ஸ்டாக்ஃப்ளேஷன்றது விலையும் ஏறுது, ப்ரொடக்ஷனும் குறைஞ்சி போச்சு. இது எக்கனாமிக்கு ரொம்ப பிரச்சனையான விஷயம் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்றது. ஸோ ப்ரொடக்ஷனும் குறைஞ்சிச்சுன்னா அது வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன். இதுவே நெக்ஸ்ட் இன்னொரு டேர்ம் டிஃப்ளேஷன் அப்படின்ட்டுருக்கு. விலை ஏற்ற மாதிரி விலை குறையிறது. இன்ஃப்ளேஷன் ஒரு பொருளோட விலை 10லேருந்து 11 ரூபாய் ஏறுது, அதுவே 10லேருந்து 9 ரூபாய் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது டிஃப்ளேஷன். பெட்ரோல் விலை குறையுது, அந்த மாதிரி ஒரு சில விலைகள் குறையுது இல்லையா, அது வந்து டிஃப்ளேஷன். இது ஒரு கிராஃபில் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். 0ன்றது அந்த நார்மலாக இருக்கிற ஒரு பொருளினுடைய விலை, ஒரு கான்ஸ்டன்ட் இயரில் ஒரு பொருளுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அது இன்ஃப்ளேஷன். அந்த ஏறின விலை திரும்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகே, இங்கே 10, அந்த 0ன்றது அந்த நார்மல்ன்றது 10 ருபீஸ் வச்சுக்கோங்களேன். இன்ஃப்ளேஷன் 11 ருபீஸ் வரைக்கும் ஏறுது மேலே. அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் கீழே டிஸ்இன்ஃப்ளேஷன் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 11லேருந்து குறைஞ்சி 10 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே டிஸ்இன்ஃப்ளேஷன். 10.9, 10.8, 10.1 எல்லாம் டிஸ்இன்ஃப்ளேஷன். 10க்கு கீழே அந்த கான்ஸ்டன்ட் ப்ரைஸுக்கு கீழே குறையுது இல்லைங்களா, 9ன்னு குறைஞ்சதுன்னா அது டிஃப்ளேஷன், அது நெகட்டிவ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்இன்ஃப்ளேஷன் வேறு, டிஃப்ளேஷன் வேறு. இன்னும் பெட்டரான ஒரு கிராஃபில் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் டிப்ரெஷன் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறது டிப்ரெஷன். அதுக்கப்புறம் ரீஃப்ளேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது, அப்புறம் உச்சக்கட்டத்தில் போய் நிற்கிது இன்ஃப்ளேஷன். நல்லா அந்த பொருளினுடைய விலை ஏறுதுன்னா டிமாண்ட் ஏறுது, மக்கள் கையில் பணம் இருக்குது. ஸோ உச்சக்கட்டத்தில் போய் நிற்கிது, அது இன்ஃப்ளேஷன். அதுக்கப்புறம் டிஸ்இன்ஃப்ளேஷன், பொருளினுடைய விலை குறையுது. அதுக்கப்புறம் டீஃப்ளேஷன், ரொம்ப விலை குறையுது. ஸோ இதுதான் ஒரு சைக்கிள். இது வந்து இந்த ரீஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் ரெண்டுமே விலை குறையிறது தான். ரீஃப்ளேஷன் அப்படின்னாக்க டிப்ரெஷன்லேருந்து இன்ஃப்ளேஷன் போகிறதுனால பாசிட்டிவ் க்ரோத்னால அது ரீஃப்ளேஷன். வேறு டீஃப்ளேஷன்றது டிஸ்இன்ஃப்ளேஷன்லேருந்து டிப்ரெஷனுக்கு போகுது, டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் க்ரோத் போகுது, அதனால இது டீஃப்ளேஷன். மற்றபடி ரெண்டுமே விலை குறைவு தான், விலை குறையிறதுன்னு அர்த்தம். இதில் இன்னொரு டேர்ம் இருக்குது, இந்த பூம், ரெசெஷன், ரிக்கவரி, டிப்ரெஷன். இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா இப்போ ரீசெண்டாக 2007 கூட
ரெசெஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பூம் அப்படின்னாக்கா ஒரு இன்ஃப்ளேஷனுடைய உச்சக்கட்டம் நல்ல பீக்கில் இருக்குது, செமையாக இண்டஸ்ட்ரி எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னா பூம் பீக்கில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது விலைவாசி எல்லாமே ஏறிக்கிட்டும் இருக்குது, க்ரோத்தும் நல்லாவே இருக்குது, பீக்கு பூம். அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிது அப்படின்னா ரெசெஷன். அந்த பீக்லேருந்து கொஞ்சோண்டு குறையுதுன்னா ரெசெஷன். ரெசெஷன்றது நெகட்டிவ் க்ரோத் ரேட் ஆஃப் ஜிடிபி இன் 2 சக்ஸசிவ் குவார்ட்டர்ஸ். டக்குன்னு ரெசெஷன் சொல்லிட முடியாது. ஒரு 2 குவார்ட்டருக்கு தொடர்ந்து நெகட்டிவ் க்ரோத் ரேட் ஆஃப் ஜிடிபி, போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டருக்கு வந்து ஜிடிபி வந்து நெகட்டிவில் கம்மியாக போயிருக்கு, நெகட்டிவாக போயிருக்கு அப்படின்னா அது ரெசெஷன். தொடர்ந்து 2 குவார்ட்டருக்கு நெகட்டிவ்லேயே போயிட்டு இருந்ததுன்னா அது ரெசெஷன். 2 வருஷத்துக்கு இந்த ரெசெஷன் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா அது பேர் டிப்ரெஷன். ரொம்ப மார்க்கெட் அடி வாங்கிட்டோம், ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அது. அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் ரிக்கவர் ஆகுது, ரிக்கவரி. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்துருச்சு இன்ஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? மக்கள் கையில் பணமே இல்லை, இப்போ விலை குறைஞ்சிருக்கு, பட்டு மக்கள் கையில் பணமே இல்லை. கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ரீஃப்ளேஷன் அப்படின்னாக்கா விலையும் ஏறல, மக்கள்கிட்ட பணமும் இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் இது சரி பண்ணுறதுக்குன்னா, டு ரெடியூஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்க்ரீஸ் டிமாண்ட் பை கோயிங் ஃபார் ஹையர் எக்கனாமிக் க்ரோத். இப்போ எக்கனாமிக் க்ரோத் கம்மியாக இருக்குது, எக்கனாமிக் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கணும். இதுக்கு கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வழி ஏற்படுத்தணும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை ஏற்றணும், மக்களுக்காக செலவு பண்ணுற பணத்தை ஏற்றணும், அவங்களுக்கான டேக்ஸை குறைக்கணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும், மணி சப்ளையை மக்கள்கிட்ட சிங்கிள் வேர்டில் சொல்லணும்னா மணி சப்ளையை மக்கள்கிட்ட இருக்கிற மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸசிவ் ரீஃப்ளேஷன். ரொம்ப ரீஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இன்னும் அதுவும் பிரச்சனை. ரீஃப்ளேஷனால் கவர்மெண்ட் இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க, அதுவே ரொம்ப ரீஃப்ளேஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சில பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் ரைஸ் ஆகிடும். எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அவங்களோட பட்ஜெட்டில் டெஃபிசிட் வந்துருக்கும். எக்ஸ்ட்ரா மணி பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு வழி இல்லைன்னா பிரிண்ட் பண்ணி தான் ஆகணும். ரிஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் குறைஞ்சிரும், ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஏறிடும், டெஃபிசிட் ஏறிடும், பற்றாக்குறை ஏறிடும், மணி நிறைய பிரிண்ட் பண்ண வேண்டியதாகிடும், வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். மணி நிறைய பிரிண்ட் பண்ணால் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். சேலரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் சேஞ்சே இருக்காது, எல்லாருக்கிட்டையுமே நல்ல சேலரி இருக்குது. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படியே தான் இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து சரியெல்லாம் ஆகாது ஒரு லெவலுக்கு மேலே. ஸோ தட் இஸ் எக்ஸசிவ் ரீஃப்ளேஷன். ஸோ ரீஃப்ளேஷன் தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் சில ஸ்டெப்ஸ் எடுக்கும். ரொம்ப போயிடுச்சு அப்படின்னாக்கா எக்ஸசிவ் ரீஃப்ளேஷன் அப்படின்னு போயிட்டாலும் அது ரொம்ப பிரச்சனை தான். ஓரளவுக்கு ஒரு அளவுக்குள்ள ஒரு டார்கெட்டுக்குள்ளே இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. எக்ஸசிவ் ரீஃப்ளேஷனும் பிரச்சனை தான், இன்ஃப்ளேஷனும் பிரச்சனை தான். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு சில டைப்ஸாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்லோவாக தவழ்ந்துட்டு போச்சுன்னா க்ரீப்பிங் ஆர் க்ராவ்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வாக்கிங் மாதிரி இருந்துச்சுன்னா வாக்கிங் ஆர் ட்ராட்லிங், இல்லை ரன்னிங் ஆர் கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்களும் ஒரு டேர்மில் சொல்லுவாங்க. ஸோ க்ரீப்பிங் அப்படின்னா கிட்டத்தட்ட less than equal to 3% per year அப்படின்னு இருந்ததுன்னா அது க்ரீப்பிங் சொல்கிறாங்க. 3 to 10% இருந்தால் வாக்கிங், 10 to 50%னா கேலோப்பிங், 50%க்கு மேலே இருந்ததுன்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப இஷ்யூ. நெக்ஸ்ட்டு மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனை எப்படிலாம் குறைக்கிறது? நமக்கு செலவு அதிகமாகிடுச்சு, செலவு எப்படிலாம் குறைக்கிறது அப்படி அந்த ஃபேமிலி டிசைட் கூடி பேசி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மெஷர்ஸ் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க? என்ன மெஷர்? மானிட்டரி மெஷர், ஃபிஸ்கல் மெஷர், அதர் மெஷர். 3 டைப் ஆஃப் மெஷர் இருக்குது. மானிட்டரி அப்படின்னாக்க இந்த ஆர்பிஐ வந்து சில மெஷர்ஸ் எடுப்பாங்க. கிரெடிட் கண்ட்ரோல், இந்த சிஆர்ஆர், சிஎல்ஆர், எஸ்ஆர்ஆர், எஸ்எல்ஆர், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆர்பிஐ வந்து பேங்க்கு கொடுக்க வேண்டிய லோனு, அவங்க பேங்க்கிட்டேருந்து வாங்க வேண்டிய லோனு, பேங்க் மக்கள் கொடுக்குற லோனு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சன்டேஜை ஏற்றவோ குறைக்கவோ செய்வாங்க இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு. அந்த எவ்ரி குவார்ட்டர் ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த வாட்டி இந்த சிஆர்ஆர் இவ்வளோ அனௌன்ஸ் பண்ணுறோம், சிஎல்ஆர் இவ்வளோ அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஃப்ளேஷன் அவங்களுக்கு ஏறணுமோ குறையணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இந்த பர்சன்டேஜ் ஏற்றவோ குறைக்கவோ செய்வாங்க. நெக்ஸ்ட்டு டிமானிட்டைசேஷன் ஆஃப் கரன்சி. ஆக்சுவலி இப்போ நம்ம கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், விலையேற்றத்தை குறைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். விலை ஏறிடுச்சு, குறைக்கணும் அப்படின்னா பேங்க் என்ன பண்ணுவாங்க? மக்கள் கையில் இருக்கிற பணத்தை குறைக்கணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனா மக்கள் கையில் இருக்கிற பணம் குறையும். டிமானிட்டைசேஷன் ஆஃப் கரன்சி டிமானிட்டைஸ் பண்ணால் மக்கள் கையில் பணம் இருக்காது, ஸோ இன்ஃப்ளேஷன் ஏறாது. இஷ்யூ ஆஃப் நியூ கரன்சி. ஸோ புதுசாக கரன்சி கொடுப்பாங்க, அந்த கரன்சி நம்ம புதுசாக வாங்கி அதை செலவு பண்ணி, ஸோ அந்த டைமில் வந்து டக்குன்னு செலவு பண்ண முடியாது, எல்லாருக்கிட்டையும் அந்த கரன்சி வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகிடும். ஸோ இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிரும். இது வந்து மானிட்டரி மெஷர்ஸ், ஆர்பிஐ பண்ணக்கூடியது. ஃபிஸ்கல் மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் பண்ணக்கூடியது. அது கட் இன் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு பொருள் ஒரு
நல்ல விஷயத்துக்கு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிடுவாங்க. நல்ல விஷயத்துக்கு அப்படின்னாக்கா இந்த எம்ஜி நரேகா அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சில திட்டங்களை குறைக்கிறது. வேறு வழி இல்லை. நம்ம இன்ஃப்ளேஷன் குறைக்கணும்னா அந்த மாதிரி திட்டங்களை குறைக்கிறாங்க. அது ஒரு வழி. டேக்ஸ் அதிகப்படுத்தணும். டேக்ஸ் அதிகப்படுத்தினா மக்கள் கையில் பணம் கம்மியாகும். ஸோ இன்ஃப்ளேஷன் குறையும். இன்க்ரீஸ் இன் சேவிங் பண்ணுறதுக்கான, அதை செலவு பண்ணாமல் சேவ் பண்ணுறதுக்கு வழிவகுக்கணும். சர்ப்ளஸ் பட்ஜெட்டு. ஸோ பட்ஜெட்டில் சர்ப்ளஸ் ஏற்படணும். சர்ப்ளஸ் எப்போ ஏற்படும்? எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சாலே ஆப்வியஸ்லி சர்ப்ளஸ் பட்ஜெட் வந்துடும். நெக்ஸ்ட் பப்ளிக் டெபிட்டு. பப்ளிக்கிட்டேருந்து பணத்தை வாங்கி வச்சுக்கணும். அவங்களுக்கு டாக்குமெண்ட்டில் இந்த பாண்ட்ஸு, ஷேர்ஸு அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கணும். இதெல்லாம் ஃபிஸ்கல் மெஷர்ஸ் இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு. அதர் மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தினாக்கா ப்ரொடக்ஷனை ஏற்றணும். விலை ஏறுது. ஏன் ஏறுது? டிமாண்ட் இருக்குதுன்னா விலை ஏறுது, இல்லை ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏறுது. நீ நிறைய பொருள் தயாரி, ஸோ விலையை வந்து கட்டுப்படுத்து. பொருள் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு விலை ஏற்றாது. நிறைய பொருள் தயாரி. அது ரேஸ் ப்ரொடக்ஷன். ரேஷனல் வேஜ் பாலிசி அல்லது ரேஷனிங். ரேஷனிங் அப்படின்னதுன்னா பற்றாக்குறை இருக்குது, ஒரு பொருள் வந்து கம்மியாக தான் இருக்குது, அப்போது அது எல்லாருக்கும் கிடைக்க வைக்காமல் அது மேனுவலாக வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. இந்த பொருள் இவ்வளோ தான் கிடைக்கணும் அப்படின்னு மேனுவலாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. அது மூலிமா இன்ஃப்ளேஷனை குறைக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ரெட்மி ஃபோன் சொல்லணும்னா வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபோன் தான் இருக்குது, பட் ஸ்டில் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அந்த பர்டிகுலர் டைமில் 12 o'clock தான் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே ஃபோன் எல்லாமே போயிடுது. அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் ஃபோனையும் நல்லா பீக் டைமில் விற்று ஈஸியாக அவங்க விற்றுடுறாங்க. இது வந்து ரேஷனிங். டிமாண்ட் கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ரேஷனிங். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் கண்ட்ரோல். ஒரு பொருளுடைய விலை இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்னா அது ஒரு ப்ரைஸ் கண்ட்ரோல் மெஷர். நெக்ஸ்ட்டு ஃபிலிப்ஸ் கர்வ். இப்போ பேசின விஷயங்கள்லாம் அது ஒரு டெக்னிக்கல் டேர்மாக சொல்லணும்னா ஃபிலிப்ஸ் கர்வ்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்ஃப்ளேஷன் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்ஃப்ளேஷன் ஏறுதுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையும், இன்ஃப்ளேஷன் குறைஞ்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏறும். இன்ஃப்ளேஷன் விலை ஏறுது, ஒரு பொருளோட விலை ஏறுனா அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையும். அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சதுன்னா வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். பொருளோட விலை ஏறுனா வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். எப்படி? ஒரு முதலாளி வந்து பொருளோட விலை ஏறுதுன்னா ஓகே நமக்கு நிறைய லாபம் கிடைக்குது, ஒரு ஆளை எக்ஸ்ட்ரா எடுத்து போடுவோம் அப்படின்னு போடுறாரு. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறையுது. இது ஒரு டேர்ம். இதுவே இந்த ஃபிலிப்ஸ் கர்வ் வந்து ஷார்ட் ரன் தான். கொஞ்ச நாளைக்கு தான் இந்த சினாரி, இப்போ சொன்ன சினாரி ஒர்க் அவுட் ஆகும். லாங் ரன் போனால் பொருளினுடைய விலை ஏறுது, நான் சம்பளம் அதிகமாக கொடுத்து இன்னொரு ஆளை வைக்கிறேன். எவ்வளோ நாள் வைக்க முடியும்? திரும்ப அந்த ஆள் சம்பளம் ஏற்றிக்கிட்டே தான், அந்த சம்பளத்தை ஏற்றி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ பொருளுடைய விலை ஏறி நின்றுச்சு. ஆளுங்க நான் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன், இருக்கிற ஆளுங்க சம்பளம் ஏற்றுறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே சம்பளத்தை வந்து ஏற்றவே முடியாது. அப்போ நான் ஆளுங்களை திரும்ப குறைப்பேன். எனக்கு இன்கம் வந்துருச்சு, 10 ரூபா கிடைச்சதுல 15 ரூபா கிடைக்குது, 2 பேர் இந்த இடத்துல 3 பேர் போடுறேன். இதுவே கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த 3 பேரில் ஒருத்தவங்களை நான் எடுத்துருவேன். 15 ரூபா இன்கம் கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. நான் எப்போவுமே இந்த 3 பேரை வச்சு ஒர்க் பண்ண அவசியம் இல்லை. 2 பேரால் அதை பண்ண முடியுன்ற பட்சத்துக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதில் இன்னொருத்தவங்களை எடுத்துருவேன். விலை ஏறிக்கிட்டே இருக்கும்போது நான் ஆள் எடுக்கிறேன், ஏறி நின்றுச்சு, ஓரளவுக்கு ஸ்டாக்னெண்ட்டாக நின்றுச்சு. இப்போ மீதி 2 பேரே போதும்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ லாங் டேர்மில் இது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செகண்ட் கர்வ். அதை வந்து இன்னொரு டேர்மில் என்ன சொல்லுவாங்கன்னா நெய்வ் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை லாங் ரன் கேவ், என்ஏஐஆர்யூ நெய்ரு அல்லது லாங் ரன் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அளவுக்கு தான் இன்ஃப்ளேஷன் ஏறிட்டே இருந்தால் ஒரு அளவுக்கு தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையும். ஒரு பீரியடுக்கு மேலே அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையாது, அன்எம்ப்ளாய்மெண்ட் கான்ஸ்டன்ட் ஆகிடும். அது நெய்ரு கர்வ். ஸோ நெக்ஸ்ட் இப்போ சம்மரைஸ் பண்ணுவோம். எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஹை இன்ஃப்ளேஷன், விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, விலை ரொம்ப அதிகமாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்று, அவன் கையில் இருக்கிற பணத்தை குறை. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனா மோர் இன்சென்டிவ் டு சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன். அவனுக்கு வந்து நிறைய மணி பேங்க்கில் இருக்க போகுது, ஸோ நிறைய மணி சேவ் ஆக போகுது. மோர் சேவிங் லெஸ் ஸ்பெண்டிங் அப்படின்னாக்கா லெஸ் மணி சர்க்குலேட்டிங் இந்த எக்கனாமி. அவன் பணம்லாம் பேங்க்கில் வச்சுட்டா அவன் எங்கே ரொட்டேட் பண்ணுறது, எங்கே எக்கனாமிக்கில் மணி சர்க்குலேட் ஆகுறது. ஸோ லெஸ் சர்க்குலேட்டிங் மணினாக்க எக்கனாமிக் க்ரோத் கம்மியாகிடும். ஸ்லோயர் எக்கனாமிக் க்ரோத் கம்மியானால் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிடும். க்ரோத் கம்மியான இன்ஃப்ளேஷன் விலை எப்படி ஏறும்? அவங்ககிட்ட பணமே இல்லை, ஆப்வியஸ்லி இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிடும், விலையேற்றம் குறைஞ்சிரும். விலையேற்றம் குறைஞ்சா திரும்ப கவர்மெண்ட்டு இல்லை ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. 10 அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆக்குவாங்க, அவன் கையில் பணத்தை திரும்ப அதிகப்படுத்துவாங்க. ஸோ லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்னா மோர் இன்சென்டிவ் டு ஸ்பெண்ட் ஆன் கார்ஸ் ஆர் ஹோம்ஸ். லோனை குறை, அவனுக்கு காரையோ ஹோமையோ வாங்கவை, ஸோ அவனை நிறைய ஸ்பெண்ட் பண்ணவை. நிறைய ஸ்பெண்ட் பண்ணால் மோர் மணி சர்க்குலேட்டிங் இந்த எக்கனாமி. ஸோ எக்கனாமிக்கில் மக்கள்கிட்ட நிறைய பணத்தை சர்க்குலேட் பண்ணவை. நிறைய சர்க்குலேட் பண்ணால் ஃபாஸ்டர் எக்கனாமிக்கல் க்ரோத்து. எக்கனாமிக் க்ரோத் அதிகமாக இருந்ததுன்னா எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது, எல்லாத்தோடைய பொருள் திரும்ப ஏறப்போகுது.
ஸோ இது மாறி 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 என்ன பண்ணாலும் இன்ஃப்ளேஷன் ஏறுறதும் இன்ஃப்ளேஷன் குறையிறதும் நடந்துக்கிட்டே தான் இருக்க போது, அது யாராலையும் தடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் டார்கெட். டார்கெட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கும். இந்த ஒரு 2% இன்ஃப்ளேஷன் வந்து நல்லது தான்ப்பா, ஓரளவுக்கு விலையிடுறது நல்லது, எக்கனாமிக்கில் க்ரோத் நிறைய இருக்கும், எல்லாருக்கிட்டையும் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு +or-2% வேரியேஷன் வச்சு ஒரு டார்கெட் டிசைட் பண்ணுவாங்க. அந்த டார்கெட்டுக்குள்ளே இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் குட் ஃபார் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மானிட்ரி பாலிசி கமிட்டி, இந்த ஆர்பிஐயோட சேர்மேன் கவர்னர் தான் வந்து எவ்ரி குவார்ட்டர் வந்து மானிட்ரி பாலிசி கமிட்டியில் வந்து இந்த டார்கெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவார். மற்ற பேங்க் டேர்மும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 6.5% இருக்கணும், இன்க்ரீஸ் இன் ஜிடிபி வந்து 2 to 3% இருக்கணும், இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 2லேருந்து 2.5% இருக்கணும், விலையேற்றம் 2.5% இருக்கணும். இந்த மாதிரி சில டேர்ம்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவார். அது டார்கெட்டிங். நெக்ஸ்ட்டு இந்த இன்ஃப்ளேஷனே வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சும்மா இப்போது ஃபுட்னுடைய பொருள் விலை ஏறிச்சுன்னா அது ஃபுட் இன்ஃப்ளேஷன், பெரிய காம்ப்ளெக்சிட்டி ஒன்றும் இல்லை. இன்ஃப்ளேஷன் ஃபுட் உணவுப் பொருட்களோட விலை ஏறது ஃபுட் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கடி நியூஸில் பார்த்துருப்போம். இந்த சீரியல்ஸ் இவ்வளோ விலை ஏறிச்சு, பல்சஸ் இவ்வளோ விலை ஏறிடுச்சு குறைஞ்சிருச்சு, திடீர்னு ஆனியன் விலை ஏறிடுச்சு குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். அது ஃபுட் இன்ஃப்ளேஷன். இது டைரெக்டான ஒரு விஷயம் தான் ஃபுட் இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட்டு கரன்சி கன்வெர்ட்டபிலிட்டி. கரன்சி கன்வெர்ட்டபிலிட்டி அப்படின்னா ஒரு பணத்தை, ஒரு இந்திய ருப்பியை இன்னொரு கண்ட்ரியில் எப்படி இன்னொரு கண்ட்ரியோட பணமாக எப்படி ஈஸியாக மாற்ற முடியுது அப்படின்றது தான் கன்வெர்ட்டபிலிட்டி. என் கையில் இருக்கிற ருப்பீஸை நான் டாலராவோ டாலர் ருப்பீஸாவோ நான் மாற்றணும், அது எவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியுதுன்றது தான் கரன்சி கன்வெர்ட்டபிலிட்டி. ஸோ இதில் வந்து 2 வகைப்படும். என்னென்னு பார்த்தோன்னாக்கா, ஓகே, 2 வகைன்றதுக்கு முன்னாடி இந்த கன்வெர்ட்டபிலிட்டி பற்றி பார்ப்போம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க ஒரு கண்ட்ரியில். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இம்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நாட்டோட பணம் பார்த்தாது, இன்னொரு நாட்டினுடைய பணமும் வேணும். இது இல்லாமல் நான் இன்னொரு கண்ட்ரிக்கு போய் படிக்க போகிறேன், யூஎஸில் போய்ட்டு நான் எம்எஸ் படிக்க போகிறேன், அதுக்கு எனக்கு அந்த நாட்டினுடைய பணம் வேணும். டூருக்கு போகிறேன், யூஎஸ்க்கு நான் டூருக்கு போகிறேன் அப்படின்னா அந்த நாட்டினுடைய பணம் எனக்கு வேணும். அப்போது எங்கிட்ட இருக்க இந்திய பணத்தை வச்சு நான் வந்து அமெரிக்கன் டாலர்ஸ் வாங்கணும். அதை எவ்வளோ ஈஸியாக நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுது, அது கன்வெர்ட்டபிலிட்டி. அதுவே இந்த கன்வெர்ட்டபிலிட்டி வந்து 2 வகைப்படும். ஃபஸ்ட்டு பார்த்தா கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி, இன்னொன்று கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி. கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி அப்படின்னாக்கா, ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஒரு ட்ரேட் நடக்குது, இந்தியாவுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கு நடுவில் ஒரு ட்ரேட் நடக்குது, பண பரிமாற்றம் இல்லை பொருள் பரிமாற்றம் நடக்குது. ட்ரேடுக்கு ஏற்படுற கன்வெர்ட்டபிலிட்டி கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி. அதுவே ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி அப்படின்னா, நம்ம ஒரு அசட் ஏற்படுத்த போகிறோம் ஃபாரின் கண்ட்ரியில். இங்கேருந்து அந்த நாட்டில் போய்ட்டு ஒரு இடமோ ஒரு வீடோ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், நமக்கு வந்து அசட் வரப்போகுது அப்படின்னாக்கா அது கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் இல்லை. வேறு கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டிக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க அங்கே சொத்து சேர்த்துட்டா இங்கே இருக்கிற மணி அங்கே போன மாதிரி ஆகிடும். ஸோ அதை அலோவ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. வேறு கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டின்றது ஈஸியாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா டிவேல்யூவேஷன். டிவேல்யூவேஷன் அப்படின்னா ஒரு பணத்தினுடைய மதிப்பு வந்து குறைக்கிறது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய இம்போர்ட்ஸ் அதிகமாகும். டிவேல்யூவேட், நம்ம மணியை வேல்யூவை குறைச்சா அது இம்போர்ட் வந்து நமக்கு அதிகமாகிடும். ஸோ இந்த பொருள் வந்து ஈஸியாக இன்னும் கம்மியான விலை கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். மணி வேல்யூ குறைக்கணும் அப்படின்னாக்கா, இப்போது ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாவில் வாங்குகிற ஒரு பொருள், அந்த 10 ரூபா இந்தியாவில் வந்து 10 ரூபான்ற பொருளில் வந்து 5 ரூபா விலை குறைச்சிட்டோம். அப்போ அவன் 10 ரூபாய்க்கு ஈக்குவலண்டான ஒரு டாலரை வச்சு இப்போ 2 பொருள் வாங்கலாம். மணியை டிவேல்வேட் பண்ணால் இம்போர்ட் பண்ணுறவனுக்கு இன்னும் நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு, அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அவனுக்கு இம்போர்ட்டு, அவனை நிறைய இம்போர்ட் பண்ண ஆரம்பிப்பான். நம்மளுடைய பொருள் மணியோடைய வேல்யூவை குறைச்சா அவனுடைய இம்போர்ட் அதிகமாகும், நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அதிகமாகும். ஓகே, இந்த இமேஜ்லேயே பாருங்களேன். ஸோ இம்போர்ட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னாக்க, நம்ம பொருள் அவங்க பொருள் நம்ம இம்போர்ட் பண்ண நமக்கு விலை அதிகம். அது ஒரு ட்ராபேக் சினாரியோ தான், பட் அதை நம்ம பார்க்க தேவையில்லை, நமக்கு பணம் எவ்வளோ வருதுன்னு தான் பார்க்கணும். ஸோ இம்போர்ட் மோர் எக்ஸ்பென்சிவ், அதனால் லோ குவாலிட்டி ஆஃப் இம்போர்ட்ஸு. இம்போர்ட் நிறையா சில பொருள் கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணி ஆகணும் ஃபாரின்லேருந்து. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனாக்கா நம்ம ரொம்ப குவாலிட்டியான பொருளாக வாங்க மாட்டோம். ஸோ குவாலிட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தா ரொம்ப சீப்பாக இருக்கும். நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பொருளை ஏற்றும் போது அவங்க ஈஸியாக வாங்கிடுவாங்க. எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப சீப்புன்ற பட்சத்துக்கு இன்னும் நிறையா வாங்க செய்வாங்க. இவ்வளோ கம்மியாக விலை பொருள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் நிறைய பொருள் வாங்க ஆரம்பிப்பாங்க. இன்க்ரீஸ் குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸு. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நாட்டுக்கு நிறைய பணம் வரும்.
கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இம்ப்ரூவ்ஸ். நமக்குடைய மற்ற நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் இருக்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அதிகமாகிடும். மற்ற நாட்டிலேயும் நமக்கு வருவாய் அதிகமாகிடும். ஸோ அதிகமாகிடுச்சு என்ன ஆகும், அக்ரிகேட் டிமாண்ட் ரைஸ் ஆகிடும். ஸோ நம்மக்கிட்ட நிறைய பேர் பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது அவங்க கண்ட்ரி ஃபாரின் வந்து அவங்க இம்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த பொருளுக்கான டிமாண்ட் ஏறுது. டிமாண்ட் ஏறினா இன்ஃப்ளேஷன் ஏறுது. டிமாண்ட் ஏறினா இன்னொரு பக்கம் எக்கனாமிக் க்ரோத்தும் ஏறுது. ஸோ இன்ஃப்ளேஷனும் ஏறுது, எக்கனாமிக் க்ரோத்தும் ஏறுது. அதனால் டிவேல்வேட் பண்ணால் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். க்ரோத் ஏறுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இப்போ இதை மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அது எப்படி மெஷர் பண்ணுறோன்றது சில இண்டெக்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். WP அதுக்கு முன்னாடி இன்னொரு டேர்ம் பார்த்துலாம். இன்ஃப்ளேஷன் ஏன் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஒரு சில டேர்ம்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளேஷன் தேவைப்படுது. எவ்வளோ சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம், எவ்வளோ டியர்னஸ் அலவன்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸுக்கு இன்ஃப்ளேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கப்பட வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குது. ஸோ இது வந்து 2 வகைப்படும். ஆனுவல் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னாக்க, மொத்தத்தில் இந்த வருஷத்தில் 52 வீக்கினுடைய ஆவரேஜ் எடுத்து எவ்வளோ இன்ஃப்ளேஷன் டிவைட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சா அது ஆனுவல் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட். இதுவே பாயிண்ட் டு பாயிண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னாக்க, இந்த வருஷத்தில் இந்த வீக்கில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கோ அதை போன வருஷத்தில் இதே வீக்குக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணால் அது பாயிண்ட் டு பாயிண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா என்னென்னு பார்ப்போம். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி கீழே ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைஸ்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அவங்களுக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரொமோஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த இண்டெக்ஸை மெஷர் பண்ணுறாங்க. ஏன் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அபிஜித் சென் அப்படின்றவர் இது மெஷர் பண்ண நல்லா இருக்குன்னு ஒரு சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. அதுலேருந்து இதை மெஷர் பண்ணுறாங்க. ஏற்கனவே என்னுடைய பேசி இயர் 2004 இருந்தது. இப்போ 2011-12 அப்படின்னு சொல்லிட்டு 2016 அறிவிச்சிருக்காங்க. இதை ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் கூட சொல்லுவாங்க. என்னன்னாக்கா, ஒரு கம்பெனிலேருந்து ப்ராடக்ட் தயாரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது என்ன ரேட் இருக்கோ அதை பொறுத்து கண்டுபிடிக்கிறது இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸு. ரீட்டைல் கடையில் விற்கிற பொருளோட விலை பொறுத்து இல்லை, அந்த டீலர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல என்ன விலைக்கு வாங்குறாங்களோ அந்த பொருளோடைய விலையை வச்சு கண்டுபிடிக்கிறது இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இது ஒரு 3 கேட்டகரி இருக்குது. ப்ரைமரி ஆர்டிக்கல், மேனுஃபேக்சரிங் குட்ஸ், ஃபியூயல் அப்படின்னு சொல்லிட்டு. 2009க்கு முன்னாடி இது எவ்ரி வீக் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2009க்கு அப்புறம் எவ்ரி மந்த் கால்குலேட் பண்ணுறாங்க வித் 1 month டிலே. இதில் மொத்தமாக 676 ஐட்டம்ஸ் இருக்குது. 102 ப்ரைமரி ஐட்டம்ஸு, 555 செகண்டரி மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த பாலிசிஸ் லைக் இன்ஃப்ளேஷன் மேனேஜ்மெண்ட்டு, மானிட்டரிங் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் எசென்ஷியல் கமோடிட்டிஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இண்டெக்ஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லிமிடேஷன் என்னென்னு பார்த்தோன்னா, இதில் வந்து சர்வீஸ்னுடைய இண்டெக்ஸ், சர்வீஸ்னுடைய வேல்யூவை வச்சு இது கால்குலேட் பண்ண முடியாது. ஹெல்த்து, ஐடி, எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி சர்வீஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் இதில் வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அவங்களுக்கும் இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் செட் ஆகாது. அவங்க ஜிடிபியில் 35% ஆக்குபை பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய பாப்புலேஷனை வந்து நம்ம இதில் கவர் பண்ணலை. ஸோ இது வந்து இதனுடைய ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் இமேஜ் தான் அது. 2012 மே 2011 எவ்வளோ இருந்துச்சு, அதுவே மே 2012 எவ்வளோ இருக்குது, மேக்கு முன்னாடி ஏப்ரல் 2012 எவ்வளோ இருக்குது. மே 2011 இருக்கிற இந்த வீக்கும் மே 2012 இந்த வீக்கும் கம்பேர் பண்ணால் பாயிண்ட் டு பாயிண்ட் இன்ஃப்ளேஷன். அதுவே ஏப்ரல் மே இந்த மாதிரி மொத்த எல்லா வீக்ஸும் சேர்த்து ஆவரேஜ் எடுத்து அது ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட்டு. இது வந்து 3 கமோடிட்டிஸ் இருக்குது. 3 இயரை வச்சு ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான் எவ்வளோ இருந்திருக்கு இன்ஃப்ளேஷன். எல்லா கமோடிட்டிஸ்க்கும் டோட்டலாக பார்த்தா மே 2011 9.56 இருந்திருக்கு. அது ஏப்ரல் 2012 7.23% தான் இருந்திருக்கு இன்ஃப்ளேஷன். விலை ஏற்றம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுவே இந்த மந்த் மே 2012 இந்த இமேஜில் இருக்கிறபடி சொல்கிறேன், மே 2012 இமேஜ் படி பார்த்தா 7.55, ஏப்ரல் விட மேலே கொஞ்சம் விலைவாசி ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு. இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்றது ப்ரொடக்ஷன்லேருந்து வரும்போது இருக்கிற ப்ரைஸ். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்றது நம்ம கடையில் போய் வாங்கும்போது என்ன விலை இருக்கோ அந்த விலையை பொறுத்து உருவாக்கப்பட்ட இண்டெக்ஸு. இதனுடைய பேஸ் இயர் வந்து 2001. இது 1 month ஃப்ரீக்வன்சி, எவ்ரி மந்த் இதை கொடுப்பாங்க. பட் 1 month டைம் லேக்கில் வரும். இது லேபர் பீரோ அவங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒரு இண்டெக்ஸு. முக்கியமாக எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதர் தன் பேங்க் அண்ட் எம்பசி பர்சனல் மீதி இருக்க எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணப்பட்ட ஒரு இண்டெக்ஸு. வேஜஸ், சேலரிஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் வந்து ரிவிஷன் பண்ணுறாங்க அடிக்கடி. அது எதை பொறுத்து தான் இந்த இண்டெக்ஸ் பொறுத்து தான் ரிவைஸ் பண்ணுவாங்க. டியர்னஸ் அலவன்ஸ் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அலவன்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த இண்டெக்ஸை பொறுத்து தான் அலவன்ஸ் பண்ணுவாங்க. பே கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ பே ரிவிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்து தான் கொடுப்பாங்க. ஸோ கன்சியூமர் ப்ரைஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்லேருந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்காக இப்போதைக்கு நம்ம கால்குலேட் பண்ணுற இண்டெக்ஸ், இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணுற மெத்தடை மாற்றிக்கிட்டோம். ஸோ இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் ஒரு 6 கேட்டகரி இருக்குது ஆக்சுவலி. ஸோ மெயினாக ஒரு 6 கேட்டகரி என்ன அப்படின்னா, ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், ஹவுசிங், ஃபியூயல் அண்ட் லைட்,
clothing, footwear, pan, tobacco, intoxicants and இதில் எதுவுமே வராததெல்லாம் miscellaneous services like health, education அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மொத்தமாக கம்பைன் பண்ணால் 908 ஐட்டம்ஸ் இருக்குது. 448 ரூரல் ஐட்டம்ஸு, 460 அர்பன் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய பேஸ் இயர் 2011-12. ஸோ இன்ஃப்ளேஷன் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுது இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு. இதில் ரெண்டு வகைப்படும் ஆக்சுவலி கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ரெண்டு வகை இந்த சென்ஸ் ரெண்டு பேர் கீழே இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வரும். எப்படி அதில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸுன்றது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே வந்துச்சோ அது மாதிரி இங்கே ரெண்டு மினிஸ்ட்ரி கீழே வரும். ஒன்று வந்து லேபர் மினிஸ்ட்ரி, இன்னொன்று சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ரெண்டு பேர் கீழே வரும். ஸோ ஓகே, சிபிஐ ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேபர் அப்படின்ற ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கண்டுபிடிக்கப்படுற சிபிஐ வந்து லேபர் பீரோவுக்கு கீழே வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு கீழே. இதுவே சிபிஐ ஃபார் ரூரல் அர்பன் ஆர் கம்பைண்டுன்னு சொல்லுவாங்க. இது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அவங்களுக்கு கீழே வரும். ஸோ இது வந்து குட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சர்வீஸையும் கவர் பண்ணுது. வேறு ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் சர்வீஸ் கவர் ஆகல. இதில் கன்சூமர் குட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சர்வீஸும் கவர் ஆகுது. பட் ஹவுஸ் ஹோல்டு கேட்டகரிஸ்க்கு மட்டும், ஹவுஸ் ஹோல்டு பொருளுக்கு மட்டும். இந்த எக்ஸாம்பிள் என்னென்ன ஹவுஸ் ஹோல்டு பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிறதுலாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆக்சுவலி. ஃபுட் பிவரேஜஸ் மாதிரி சீரியல்ஸு, பல்சஸ்ஸு, ப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரி வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கான ப்ரைஸை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரியில் ஒரு ஊரில் வெறும் ஆரஞ்சு ஹேர் கட் மட்டும், இது மட்டும் நம்ம வச்சுட்டு சிபிஐ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது மட்டும் தான் நடக்குதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு வந்து 10 ஆரஞ்சு வந்து ஈச் ஆரஞ்சு $1 அப்படின்னா மொத்தம் $10. அதே மாதிரி ஹேர் கட்டு 5 பேர் கட் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க $8 பார்த்தா மொத்தம் $40, மொத்தம் $50 தான் வந்து சிபிஐயோட காஸ்ட்டு அந்த பிளேஸில், பர்டிகுலர் பிளேஸில். ஸோ இந்த பிளேஸில் இந்த இயரில் $50. இதே மாதிரி இன்னொரு இயர் எடுத்துக்கோங்க, கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு இயர் பேஸ் இயர் வேணும் இல்லையா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தா இயர் 1ல் 148 இருக்குது 1995, வேறு இயர் 2ல் 152 இருக்குது. இப்போ இயர் 2 மைனஸ் இயர் 1 டிவைடட் பை இயர் 1 இன்ட்டு 100, அதுதான் இன்ஃப்ளேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இயர் 2 மைனஸ் இயர் 1 டிவைடட் பை இயர் 1 இன்ட்டு 100. அதை வச்சு தான் இந்த வருஷம் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸாக்டாக அந்த ஃபார்முலா அப்படின்னு கேட்டால் சிபிஐ இயர் 2ல் எவ்வளோ இருக்கோ மைனஸ் இயர் 1 டிவைடட் பை இயர் 1 சிபிஐ இன்ட்டு 100. ஸோ சிபிஐ இப்படி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த சிபிஐக்குள்ளே 4-5 டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை பார்ப்போம். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். சிபிஐ ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், இவங்களுக்கு 2001 தான் பேஸ் இயர். அவங்க ஃப்ரீக்வன்சி எவ்ரி மந்த்து இதை வெளியிடுறாங்க, வித் 1 month டிலேயில் வெளியிடுறாங்க. இது லேபர் பீரோ கீழே வர்றது. எதுக்காக இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வேஜஸ், சேலரிஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டியர்னஸ் அலவன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது தேவைப்படுது. பே கமிஷனோட ரெக்கமெண்டேஷனுக்கு இது தேவைப்படுது. இதே மாதிரி சிபிஐ ஃபார் அக்ரிகல்ச்சரல் லேபர், இதுவும் லேபர் கீழே தான் வருது. பேஸ் இயர் 1986-87 எவ்ரி மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க வித் 3 weeks டிலே. அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்னுடைய வேஜஸ்க்கு இது தேவைப்படுது. அதே மாதிரி சிபிஐ அர்பன் அப்படின்றது ரூரல்னு ஒன்று இருக்குது. அர்பனுக்கு 1984-85 தான் பேஸ் இயர். எவ்ரி மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க வித் 2 weeks டிலே. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் கீழே வருது. டியர்னஸ் அலவன்ஸ் ஆஃப் சம் ஃபாரின் கம்பெனிஸ் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா, அவங்களோட டியர்னஸ் அலவன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படுது. இன்கம் டேக்ஸ்க்கு அண்டர் வரக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சிபிஐ ரூரல், இதுக்கு 1983 பேஸ் இயர். எவ்ரி மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க வித் 3 weeks டிலே. சிஎஸ்ஓ கீழே வருது. சிபிஐ இப்போது இந்த அர்பன் ரூரல் கம்பைன் பண்ணி சிபிஐ கம்பைன்னு ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு 2011 தான் வந்து பேஸ் இயர். என்ன பண்ணுறாங்க, என்ன இதில் அட்வான்டேஜஸ் சிபிஐயில் கம்பைனில் அப்படின்னு பார்த்தாக்க, ப்ரைமரி ஆர்டிகல்ஸ்னுடைய வெயிட்டேஜ் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை விட வெயிட்டேஜ் ஆஃப் ப்ரைமரி ஆர்டிகல்ஸ் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபுட் இன்ஃப்ளேஷன்லாம் இதில் கொஞ்சம் ரொம்பவே ப்ராப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கம்பேர்ட் டு ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஃபுட் இன்ஃப்ளேஷன் இதில் ரொம்பவே கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் சிபி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா, ஒரு ப்ரொடக்ஷனில் தயாரிக்கப்பட்டு டீலருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன விலை இருக்கோ அந்த விலையை பொறுத்து கண்டுபிடிக்கிற இண்டெக்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அந்த டீலர்கிட்டேருந்து கடைக்கு போயிட்டு கடையில் கன்சியூமர் வாங்கும் போது இருக்கிற விலை அது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஒரு மில்க் பிக்கிஸ் டீலருக்கு $8, ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வெளியே வரும்போது டீலருக்கு $8 வருது அப்படின்னா அதை $8 வச்சு கண்டுபிடிக்கிறது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அந்த டீலர் கடைக்காரன் கொடுத்து கடைக்காரன் ₹10 கன்சியூமருக்கு நம்ம வாங்குற இடத்துல கொடுக்குறோம் இல்லையா, அந்த ₹10 வச்சு கால்குலேட் பண்ணுறது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு. ஸோ சிம்பிளான விஷயம் தான், ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டி இல்லை. ஸோ அவ்வளோதான் டாப்பிக்கு. நம்ம மொத்தம் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னாக்க, இன்ஃப்ளேஷனாக என்னென்னு பார்த்தோம்,
அது எதனால் ஏற்படுது, காஸ்ட் புல்லா டிமாண்ட் புல்லா அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன டைப்பு, க்ராவலிங், ஸ்வீப்பிங், கேலோப்பிங், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரி டைப்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அது எப்படி மெஷர் பண்ணுறது, இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன், ரெக்கவரி, இதெல்லாம் பார்த்தோம். எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஏன் மெஷர் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஃபிலிப்ஸ் கர்வ், நைரு, இன்ஃப்ளேஷன் டார்கெட், ஃபுட் இன்ஃப்ளேஷன், அதனோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ருப்பி கன்வெர்ட்டபிலிட்டி என்ன, டிவேலேஷன் ஆஃப் கரன்சிலாம் என்ன, இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் சுற்றி இருக்கிற எல்லா டாப்பிக்கும் பார்த்தோம். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.